Hello friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம ஒரு partial differential equation எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 3யோட ஃபஸ்ட்டு யூனிட்டில் ஃபஸ்ட்டு டாபிக். இதில் ரெண்டு விதமாக கொஷின் கேட்பாங்க. ஒன்று வந்து ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் எலிமினேட் பண்ணணும், இன்னொன்று வந்து ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் எலிமினேட் பண்ணணும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து எலிமினேஷன் ஆஃப் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். ஸோ கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்லேருந்து எப்படி ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் ரிமூவ் பண்ணணும்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் யூஸ் பண்ணணும். அது என்னென்னா P is equal to dou z by x and Q is equal to dou z by y. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா நல்லா புரியும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து ஃபார்ம் த PDE by eliminating the arbitrary constants a and b from z equal to ax plus by. ஸோ கொடுத்த ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் ஒய். பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுனா என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஈக்குவேஷன் இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஒய். இது நீங்கள் பார்ஷியலாக வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா நம்ம நார்மல் டிஃபரன்ஷியேஷனுக்கு டி போடுவோம். இதே பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷனுக்கு டோ யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து z equal to x plus y ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை எக்ஸால் பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுன்னா dou z by dou x which is equal to ஒன்லி எக்ஸை மட்டும் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும், ஒய்யை வந்து ரிமூவ் பண்ணிடணும். therefore எக்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் என்னது 1 plus 0 which is equal to 1. suppose z is equal to x into y மல்டிப்ளிகேஷனில் கொடுத்துருந்தா இதை எப்படி பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனா dou z by dou x is equal to when மல்டிப்ளிகேஷன் இல்லைன்னா டிவிஷனில் வந்ததுன்னா இந்த ஒய்ங்கிறது கான்ஸ்டண்ட்டாக மீன் பண்ணிட்டு நம்ம ஒய் அப்படியே இதில் போட்டுருணும். எக்ஸோட டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, therefore y. அடிஷன் சப்ராக்ஷனாக இருந்துச்சுன்னா ஒய்யை வந்து நம்ம 0 வைக்கிடலாம். ஆனால் மல்டிப்ளிகேஷனில் ஒய் டேர்ம் எந்த டேர்ம் எப்படி இருக்கோ அது அப்படியே கீழே போட்டுருணும். ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த ஈக்குவேஷன் dou z by dou xன்னு ஆகும். அண்ட் இந்த a இன்ட்டு a கான்ஸ்டன்ட் அப்படியே வந்துடும். எக்ஸுங்கிறது என்ன ஆகிடும், 1 ஆகிடும். therefore a into 1. இந்த by டேர்ம் 0 ஆகிடும். ஸோ இந்த dou z by dou xங்கிறது என்ன, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பார்ஷியல் டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட். ஸோ அதை வந்து Pன்னு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அகெயின் ஒய்யால் பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dou z by dou y is equal to இந்த டேர்ம் வந்து 0 ஆகிடும். அண்ட் ஹியர் by டேர்ம் வந்து என்ன ஆகும்னா b into 1, therefore b which is equal to q. ஸோ இந்த a டேர்மையும் b டேர்மையும் நம்ம கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா z is equal to px plus qy. இப்போ நம்மளோட கான்ஸ்டன்ட்ஸ் a and b எலிமினேட் ஆகிடுச்சா? ஸோ இதான் நம்மளோட சொல்யூஷன். இதில் செகண்ட் கொஷின் வந்து ஃபார்ம் த PDE by eliminating the arbitrary constants a and b from z is equal to x square plus a into y square plus b. ஸோ ஃபஸ்ட் இந்த ஈக்குவேஷனை கிவன் ஈக்குவேஷனை நம்ம பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ அப்போ என்ன ஆகும், இசட் வந்து dou z by dou xன்னு ஆகும். அண்ட் அகைன் இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ டேர்ம் என்ன, ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பி டேர்மும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அதனால் அது ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பி டேர்மை அப்படியே நம்ம இங்கே போட்டுருக்கோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ டேர்ம் என்ன பண்ணுவோம், டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன ஆகும், 2x ப்ளஸ் ஏ டேர்ம் வந்து 0 ஆகிடும். அதனால் 2x இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் பின்னு வந்துடும். அதே மாதிரி dou z by dou y பண்ணால் என்ன ஆகும், இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ டேர்ம் அப்படியே போட்டுடுறோம். இதை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y ப்ளஸ் 0. அதனால் 2y இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ. ஸோ பார்ஷியல் டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட் என்னது, dou z by dou x equal to p and dou z by dou y equal to q. அதனால் p is equal to 2x into y square plus b and q is equal to 2y into x square plus a. ஸோ இதிலேருந்து y square plus b ஃபைன் பண்ணோன்னா y square plus b is equal to p by 2x. அதே மாதிரி இங்கே x square plus a வேணும்னா q by 2y. ஸோ இந்த y square plus bயும் x square plus aவையும் டேரெக்டாக நம்ம ஈக்குவேஷன்லேயே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ அதனால் z is equal to p by 2x into q by 2y.
ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் PQ is equal to, இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? Z is equal to PQ divided by 4XY. அப்போ PQ is equal to 4XYZ. இதுதான் நமக்கு சொல்யூஷன். Next sum. Find the PDE of all planes having equal intercepts on the x and y axis. So basic equation என்னன்னா all planes having equal intercepts on x, y and z axis. மூணுலையுமே இருந்ததுன்னா அதோட ஈக்குவேஷன் வந்து x by a plus y by b plus z by c is equal to 1. ஸோ இங்கே கொஷினில் கேட்டிருக்கிறது only x and y axis. x and y ஆக்சிஸில் மட்டும் ஈக்குவல் இன்டர்செப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது ரெண்டுக்குமே ஈக்குவல் ஒரே டேர்ம் தான் வரும். அதனால் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை ஏ ப்ளஸ் இசட் பை பி இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ சப்போஸ் எக்ஸ் அண்ட் இசட் ஆக்சிஸ்ன்னு கேட்டிருந்தா அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ப்ளஸ் இசட் பை ஏ அப்படின்னு சொல்லலாம். எக்ஸுக்கு இசட்டுக்கும் ஏ போடணும். இப்போ சப்போஸ் ஒய் அண்ட் இசட்னு கேட்டிருந்தா ஒய்க்கு இசட்டுக்கும் ஏ போடணும், எக்ஸ் டேர்முக்கு பி போடணும். ஓகேயா? ஸோ இந்த கொஷினில் நம்ம கேட்டிருக்கிறது ஆல் பிளேன்ஸ் ஹேவிங் ஈக்குவல் இன்டர்செப்ட்ஸ் ஆன் எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். ஸோ அதனால் எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை ஏ ப்ளஸ் இசட் பை பி இஸ் ஈக்குவல் டு 1. இந்த கொடுத்த ஈக்குவேஷனை 1ன்னு எடுத்துக்கிறோம். தென் நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி டிஃபரன்ஷியேட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் ஒய். எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் பை ஏ வந்து 1 பை ஏ ஆகிடும். இந்த ஒய் பை ஏ டேர்ம் வந்து 0 ஆகிடும். இந்த இசட் பை பியில் வந்து இசட் வந்து டோ இசட் பை டோ எக்ஸ் இன்ட்டு 1 by b is equal to 0. z வந்து டிபெண்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய், அதனால் இசட்டை வந்து 0 ஆகக்கூடாது, கான்ஸ்டண்ட்டாகவோ யூஸ் பண்ணக்கூடாது. அதை கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ அதனால் 1 by a ப்ளஸ் டோ இசட் பை டோ எக்ஸ் இன்ட்டு 1 by b is equal to 0. அகைன் ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இந்த டேர்ம் 0 ஆகிடும். ஒய் பை ஏ வந்து 1 by a ப்ளஸ் இசட் வந்து டோ இசட் பை டோ ஒய் இன்ட்டு 1 by b is equal to 0. ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம டோ இசட் பை டோ எக்ஸுக்கு பதிலாக p and dou z by dou x பதிலாக q substitute பண்ணுறோம். ஸோ 1 by a plus p by b equal to 0 and 1 by a plus q by b is equal to 0. இந்த ஈக்குவேஷனை செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கணும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனை என்ன பண்ண போகிறோம்? சப்ராக்ட் பண்ண போகிறோம். சப்ராக்ட் பண்ணோம்னா 1 by a plus p by b minus of 1 by a plus q by b equal to 0. இது எதுக்கு பண்ணுறோன்னா கான்ஸ்டன்ட்லாம் கேன்சல் பண்ணுறதுக்காக. ஸோ என்னாகும்? ப்ளஸ் 1 by a மைனஸ் 1 by a கேன்சல் ஆயிடும். So therefore p by b is minus q by b is equal to 0. இதில் என்னாகும்? bயும் கேன்சல் ஆகிடும். So therefore p is equal to q. இதுதான் நம்மளோட சொல்யூஷன். So next question is construct the PDE of all spheres whose centers lie on the x-axis. இதில் பேசிக் ஈக்குவேஷன் என்னென்னா spheres whose centers lie on x, y and z axis. மூணு ஆக்சிஸ்லையுமே லையாக இருந்துச்சுன்னா அதோட ஈக்குவேஷன் என்னென்னா x minus a the whole square plus y minus b the whole square plus z minus c the whole square is equal to r square. இங்கே நம்ம கொஷினில் கேட்டுக்கிறது எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் லையாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? எக்ஸுக்கு மட்டும் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். therefore x minus a the whole square plus y square plus z square equal to r square. சப்போஸ் y ஆக்சிஸ்ன்னு வந்ததுன்னா x square plus y minus b the whole square plus z square equal to r square. அண்ட் அதே மாதிரி z ஆக்சிஸ்ன்னு கேட்டாங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னு போடணும். ஸோ இங்கே நம்ம கேட்டிருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ ரெக்வயர்டு ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த ஈக்குவேஷனை பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் ஒய். ஃபஸ்ட்டு எக்ஸால் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்ம்ல என்ன 2x. ஸோ 2 into x minus a plus y square term 0 ஆகிடும். அண்ட் z ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2z. அகெயின் வந்து dou z by dou x is equal to 0. அதே மாதிரி ஒய்யால் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இந்த டேர்ம் 0 ஆகிடும். y ஸ்கொயர் வந்து 2y ஆகிடும் ப்ளஸ் 2z into dou z by dou y is equal to 0. ஸோ சப்ஸ்டியூட் dou z by dou xக்கு pயும் dou z by dou yக்கும் qவும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அந்த ஈக்குவேஷனை 2 and 3 எடுத்துக்கிறோம். இப்போ அந்த ஃபஸ்ட்டு இந்த தேர்ட் ஈக்குவேஷன் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணிட்டு ஏன்னா இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ண முடியுமான்னு செக் பண்ணோம். சால்வ் பண்ணாலும் நமக்கு அகெயின் கான்ஸ்டன்ட் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம கொஷினே நம்ம வந்து கான்ஸ்டன்ட் ரிமூவ் பண்ணணும். அதனால் செகண்ட் ஈக்குவேஷன் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கிறோம். 2y ப்ளஸ் 2zq இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா இதில் எந்த கான்ஸ்டன்ட்டுமே கிடையாது. ஸோ அதை டேரெக்டாக எடுத்து 2 காமனாக எடுத்து கேன்சல் பண்ணணும். ஸோ y ப்ளஸ் zq இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் சொல்யூஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ்
Find PDE of all planes which are at a constant distance a from the origin. இங்கே required equation is Lx plus My plus Nz is equal to a. இதான் வந்து required equation. Suppose இதில் வேறு distance கொடுத்து k from the origin கொடுத்தா இந்த a constant பதிலாக kன்னு போட்டுக்கணும். அங்கே என்ன கொடுக்குறாங்களோ அந்த distance அதை இங்கே substitute பண்ணிக்கணும். ஸோ நமக்கு தேவையான equation Lx plus My plus Nz equal to a. ஸோ இதிலிருந்து இந்த கான்ஸ்டன்ட் எல் ஸ்கொயர் எம் என் இதோட கான்ஸ்டன்ட் என்னென்னா எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் ப்ளஸ் என் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இதுலேருந்து என் ஃபைன் பண்ணோம்னா ரூட் ஆஃப் 1 மைனஸ் எல் ஸ்கொயர் மைனஸ் எம் ஸ்கொயர். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை 1 and 2ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ இந்த என் டேர்மை இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் எண்ணுக்கு. ஸோ எல்எக்ஸ் ப்ளஸ் எம்ஒய் ப்ளஸ் இசட் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எல் ஸ்கொயர் மைனஸ் எம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ. இதான் வந்து தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம பார்ஷியல் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் ஒய். ஃபஸ்ட்டு எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எல்எக்ஸ் வந்து எல் ஆகிடும், எம்ஒய் வந்து 0, அகைன் இசட் வந்து டோ இசட் பை டோ எக்ஸ், இந்த கான்ஸ்டன்ட் அப்படியே வந்துடும் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எல் ஸ்கொயர் மைனஸ் எம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. அகைன் ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இந்த டேர்ம் 0 ஆகிடும், இந்த டேர்ம் வந்து எம் ப்ளஸ் டோ இசட் பை டோ ஒய் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எல் ஸ்கொயர் மைனஸ் எம் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. இதுலேருந்து எல் ஃபைன் பண்ணோம்னா L is equal to dou z by dou x, dou z by dou y க்கு p cube substitute பண்ணுறோம். So L is equal to minus p into root of 1 minus L square minus M square. M is equal to minus q into root of 1 minus L square minus M square. இந்த equation 4 and 5. So இந்த 4 and 5 equation ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறோம். ஸோ ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம்னா L square plus M square. So p square into 1 minus L square minus M square plus q square into 1 minus L square minus M square. ஸோ எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் வந்து என்னென்னா இதில் 1 மைனஸ் எல் ஸ்கொயர் மைனஸ் எம் ஸ்கொயரை காமன் எடுத்தோம்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் வரும். ஸோ அகைன் இதில் மைனஸை காமன் எடுத்தோம்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் இன்ட்டு 1 மைனஸ் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர். ஸோ அகைன் எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் சொல்லிட்டு இதை தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணுறவங்கள. ஸோ பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் இன்ட்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர். ஸோ எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் டேர்மெல்லாம் ஒன் சைட் கொண்டு வந்தோம்னா L square plus M square plus L square plus M square into P square plus Q square is equal to P square plus Q square. இது L square plus M square டேர்மை காமன் எடுக்கிறோம். ஸோ L square plus M square into 1 plus P square plus Q square is equal to P square plus Q square. ஸோ இதுலேருந்து L square plus M square வந்து என்னென்னா P square plus Q square divided by 1 plus P square plus Q square. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ரூட் ஆஃப் 1 மைனஸ் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயரில். இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் ரூட் ஆஃப் 1 மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் டிவைட் பை 1 ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர். இது எல்சிஎம் எடுத்தோம்னா 1 டிவைட் பை ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர். நம்ம இது ஃபைன் பண்ணுறது இந்த 4th ஈக்குவேஷன்லையும் 5th ஈக்குவேஷன்லையும் சப்ஸ்டியூட் எல்என் எம்முக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்காக. ஸோ சப்ஸ்டியூட் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எல் ஸ்கொயர் ப்ளஸ் எம் ஸ்கொயர் இன் 4th and 5th ஈக்குவேஷன். சப்ஸ்டியூட் பண்ணால் L is equal to minus P divided by root of 1 plus P square plus Q square and M is equal to minus Q divided by root of 1 plus P square plus Q square. ஸோ இந்த LMஐ சப்ஸ்டியூட் பண்ணதை நம்ம தேர்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ மைனஸ் PX divided by root of 1 plus P square Q square minus QY divided by root of 1 plus P square Q square plus Z by root of 1 plus P square Q square is equal to A. ஸோ எல்லாத்தையும் எல்சிஎம் எடுத்து அந்த ஏவோட மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் பிஎக்ஸ் மைனஸ் கியூஐ ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர். ஸோ இசட் டேர்ம் மட்டும் தனியாக வச்சுக்கிட்டு இசட் இஸ் ஈக்குவல் டு பிஎக்ஸ் ப்ளஸ் கியூஐ ப்ளஸ் ஏ இன்ட்டு ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர். இதுதான் நமக்கு தேவையான சொல்யூஷன். If you like my video, like, share and subscribe my channel.